இந்த கொரோனா கர்த்தருடைய சித்தமா? கர்த்தருடைய இந்த அலாதியான தீர்மானத்துக்குள்ளே இந்த கொரோனாவுடைய இடம் எது? இந்த பிரச்சனைகள் எது? இந்த நாட்களில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? எங்கே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம்? இதில் சுவிசேஷம் எங்கே இருக்குது? ஒவ்வொரு நாடுகளும் சண்டை போடுறாங்க. ஒரு பெரிய நாடு சின்ன நாடு அடிக்கிறாங்க. இப்போ எங்கே போகுது? ஒரு நல்ல வளமான ஒரு தேசமாக இருந்தது இப்போ பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாகுறாங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போகுது? இதுக்கும் ஆண்டவருடைய சித்தத்திற்கும் ஆண்டவருடைய நடத்தக்கூடிய ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு போகும்போது அநேக கிறிஸ்தவ தம்பிமார்கள் சயின்ஸை நம்புகிறவங்க, அறிவியலை நம்புகிறவங்க, இந்த மக்களை பற்றி நினைக்கிறவங்க நல்லது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? தெர் இஸ் நோ மோர் காட். ஆண்டவரே இல்லை, கர்த்தரே இல்லை, கடவுளே கிடையாது. கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இயேசுவானவருக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியுமா? இதெல்லாம் வரும்னு தெரியுமா அவருக்கு? அப்போ இதுலேயும் ஏதாவது ஒரு சித்தம் இருக்குதா? நீங்களும் நானும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தருக்கு ஏதாவது ஒரு சித்தம் இருக்கிறதா?